வணக்கம். இசையுலகில் இவருக்கு நிகர் இவர்தான் என்று சொல்லத்தக்க ஒரு பெருமையுடையவர் யார் என்று கேட்டால், ஆந்திராவில் கோதாவரி மாவட்டத்தில் சங்கரகுப்தம் என்கின்ற ஒரு சிற்றூரில் பட்டாபிராமையா, சூரியகாந்தம்மாள் இவர்களுடைய புதல்வராக 1930 பிறந்தவர்தான் நம்முடைய பாலமுரளிகிருஷ்ணா. இவருடைய உண்மையான பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா முரளிகிருஷ்ணா தான். இவருடைய பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, 6 வயதிலேயே பாடத் தொடங்குகிறார். அதுக்கு ஒரு வாய்ப்பு எப்படி? இவருடைய தந்தையார் ஒரு புல்லாங்குழல் இசைக்கலைஞர், தாயார் வீணை இசைக்கலைஞர். ஆக காற்று கருவியும் கம்பி கருவியும் வீட்டுக்குள்ளே இருந்திருக்குது. இவருக்கு குரல் எடுத்துடுச்சு பிரமாதமாக. தன்னுடைய 6வது வயதில் பாடத் தொடங்கிய இவர் 11வது வயதில் பெரிய சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார். திருவையாறு தியாகராஜ உற்சவத்திலே 1.5 மணி நேரம் இவர் பாடியதாக வரலாற்றில் பதிவிருக்கிறது. அந்த திருவையாறு உற்சவத்தில் மேதைகளான பெங்களூர் நாகரத்னம்மாள், அரியக்குடி ராமானுஜய்யர், அதே போல் மகாராஜபுரம் விஸ்வநாதையர் போன்றவர்களெல்லாம் இவருக்கு வாய்ப்பு கொடுத்துவிட்டு இவரை பாடச் சொல்லி அமர்ந்து கேட்டார்கள் என்ற வரலாற்று செய்தியை பார்க்கிறோம். இவருக்கு ஒரு சிறப்பு என்ன என்று கேட்டால், இவருடைய குரல் மாறுபடுகிற நேரத்தில், அதாவது மகரக்கட்டு என்று ஒன்று சொல்லுவோம், நாடக நடிகர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி, அதாவது குழந்தை ஒலியிலிருந்து இளமை ஒலிக்கு வருகிற போது குரல் மாறுபடும். அப்படி நேரத்தில் பாட முடியாமல் போய்விடும் பலருக்கு. ஆனால் இவர் அந்த நேரத்தை பயன்படுத்தி வயலின் வாசிக்க கற்றுக்கொண்டார். தன்னுடைய தந்தையாரிடத்திலே கற்றுக்கொண்டார். இவர் வயலின் வாசிக்க தொடங்கிய போது பெரும் மேதைகளுக்கு பக்கவாத்தியக்காரராக வயலின் வாசிச்சிருக்கிறார். அதில் அரியக்குடி ராமானுஜய்யங்கார், செம்பை வைத்தியநாத பாகவதர், ஜிஎன் பாலசுப்ரமணியம் அவர்கள், மகாராஜபுரம் சந்தானம் போன்றவர்களுக்கு இவர் வயலின் வாசித்திருக்கிறார். இதில் ஒரு ஆச்சரியம் என்ன என்றால், இவர் தியாக ஐயருடைய அந்த சிஷ்ய பரம்பரையினுடைய வழிவந்த பாடகர் என்கின்ற பெருமை இவருக்கு உண்டு. 4வது தலைமுறையை சார்ந்தவர் என்று இவரை சொல்வார்கள். எப்படி தியாகையருடைய நேரடி சிஷ்யர் என்று அழைக்கப்படுகின்ற மானம்பூச்சாவடி வேங்கட சுப்பையர், தட்சிணாமூர்த்தி சாஸ்திரி, பாருபள்ளி ராமகிருஷ்ண பந்துலு என்ற பரம்பரையின் வழியில் வந்தவர்தான் நம்முடைய பாலமுரளிகிருஷ்ணா அவர்கள். இத்தகைய சிறப்பு இவருக்கு இருந்ததன் காரணமாக இவர் எல்லா மொழிகளிலும் பாடுகிற தன்மையை பெற்றிருந்தார். தாய்மொழி தெலுங்காக இருந்தாலும் தமிழ் மொழியிலும் சிறப்பாக பாடக்கூடியவர். பாலமுரளிகிருஷ்ணா அவர்கள் தன்னுடைய சிறுவயதில் ஹரிகதை சொல்லுகின்ற அழகை பார்த்து, அக்காலத்தில் ஹரிகதையில் மேதமை பெற்று விளங்கிய முதுநூரி சூரியநாராயண சாஸ்திரி அவர்கள் முரளிகிருஷ்ணா என்கின்ற பெயரோடு இவருக்கு பால என்கின்ற ஒரு வார்த்தையும் சேர்த்து பாலமுரளிகிருஷ்ணா என்ற ஒரு பெயரை சூட்டினார். அந்த பெயர்தான் இப்போதும் வழங்கி வருகிறது. அதே போல் ஹிந்தி, சம்ஸ்கிருதம், இன்னும் பல மொழிகளை கற்றிருந்தவர். தூர்தர்ஷனுடைய தேசிய இசை பாடலான மிலே துல் என்கின்ற அந்த பாடலில் பாலமுரளிகிருஷ்ணாவுடைய குரலை நாம் கேட்டிருக்கிறோம். இத்தனை பெருமைகளோடு இவர் சங்கீதத்துக்கு செய்த பெருமை என்ன என்று கேட்டால், 72 மேளகர்த்தாக்களில் பல புதுமைகளை புகுத்தி இருக்கிறார். குறிப்பாக இவர் பல ராகங்களை கண்டுபிடித்திருக்கிறார். அந்த ராகங்கள் என்று பார்க்கிற போது 4 சுரங்களை கொண்ட சுமுகம், 4 சுரங்களை கொண்ட மகதி, 3 சுரங்களை கொண்ட சர்வஸ்ரீ ஓம்காரி, பிரதிமத்தியமாவதி, வல்லபி, ரோஹிணி, லவங்கி, மோகனாங்கி, துரை போன்ற புதிய ராகங்களை படைத்த பெருமை இவருக்குண்டு. இப்படி இவர் புதிய ராகங்களை படைத்ததற்கான சான்று என்ன என்று கேட்டால், திரைத்துறையிலும் ஒரு சாதனை புரிந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். அதிலே குறிப்பாக அபூர்வ ராகங்கள் படம் திரு பாலச்சந்தர் அவர்கள் அதை எடுக்க தொடங்குகிற போது MS விஸ்வநாதன் அவர்களும் பாலச்சந்தர் அவர்களும் சென்று ஒரு புதிய ராகத்தில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னவுடன் அதற்கேற்ப மகதி ராகத்தில் அமைந்த பாடல்தான்
அதிசய ராகம், அபூர்வ ராகம் அப்படிங்கிற அந்த பாடல் சேசுதாஸ் அவர்களை வைத்து பாட வைத்திருப்பார்கள். அதிசய ராகம். அதோடு மட்டுமில்லாமல் திரைத்துறையிலே இவருக்கு என்ன சிறப்பு என்றால், இவர் ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பிரகலாதா படத்தில் நாரதராக நடித்தார். அதே போல பல்வேறு திரைப்படங்களில் இவர் தோன்றியிருக்கிறார். தமிழ் திரையுலகை பொறுத்த மட்டில் இவருடைய குரலுக்கு தனி மரியாதை உண்டு. சான்றாக திருவிளையாடல் படத்திலே பாலையா அவர்களுக்கு இவர் பாடியிருக்கக்கூடிய ஒரு நாள் போதுமா என்கின்ற பாடல், ராகமாளிகையில் அமைந்த அந்த பாடலுக்கு இணையாக ஒரு பாடலை சொல்ல முடியுமா? ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, கானடா என் பாட்டு தேனடா, இசை தெய்வம் நானடா அப்படின்னு அழகாக சொல்லியிருப்பார். இசை கேட்டு எழுந்தோடி வருவார் என்றோ, எழுந்தோடி தோடி அப்படின்னு பாட்டுவார். எனக்கு எதிராக தர்பாரில் எவரும் உண்டோ, தர்பாரில் எவரும் உண்டோ அப்படின்னு கேட்பார். அதே போல் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய கவிக்குயில் படத்திலும் சின்னக்கண்ணன் அழைக்கிறான் என்கின்ற பாடலை நம்முடைய பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் பாடியிருப்பார். சின்னக்கண்ணன் அழைக்கிறான். அதே போல் ஸ்ரீதர் அவர்களுடைய படத்தில் தங்கரதம் வந்தது தேரினிலே என்கின்ற அந்த பாடல் இன்றைக்கும் ஒலித்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இப்படி திரையுலகில் சாதித்த இவர் இசையமைத்திருக்கிறார் பல படங்களுக்கு. சான்றாக சொல்வதாக இருந்தால் ஆதி சங்கராச்சாரியா என்கின்ற முதல் சம்ஸ்கிருத படத்துக்கு இவர் இசையமைச்சிருக்கிறார். அதே போல் ராமானுஜர் படத்திற்கும் மாத்வாச்சாரியார் படத்திற்கும் இசையமைத்திருக்கிறார். எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி என்ன என்று கேட்டால், நான் 15 வயதாக இருக்கும்போது சோழவந்தானில் மிகப்பெரிய பண்ணையார் வீட்டு திருமணம் நடந்தது. அந்த திருமணத்திற்கு வரவேற்பு நிகழ்ச்சிக்கு பாலமுரளி கிருஷ்ணா அவர்களை வரவழைத்திருந்தார்கள். ஆச்சரியம், இவ்வளவு புகழ்பெற்றவர் அமைதியாக வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான காரில் வந்தார். வந்து மேடைக்கு செல்வதற்கு முன்பாக அந்த வீட்டினுடைய பெரிய திண்ணையிலே அவர் அமர்ந்திருந்தார். நாங்களெல்லாம் பார்த்து கொண்டிருந்தோம். அப்போது திருவிளையாடல் படம் வந்த நேரம், அதனால் அவருக்கு தனி புகழ் இருந்தது. நாங்கள் போய் வணக்கம் சொன்ன உடனே எங்களுக்கு வணக்கம் சொல்லி எல்லோரோடையும் பேசி கொண்டிருந்தார். இது நடந்தது என்னுடைய 15வது வயதில். பல்லாண்டுகள் கழித்து 2016ஆம் ஆண்டு சென்னையில் ரெயின் டிராப்ஸ் என்கின்ற ஒரு அமைப்பின் மூலமாக, அறக்கட்டளையின் மூலமாக சாதனையாளர்களுக்கு விருது கொடுத்தார்கள். அந்த சாதனையாளர்கள் விருது பெறுகிற நிகழ்ச்சியிலே நம்முடைய இசை மேதை பாலமுரளி கிருஷ்ணா அவர்களும் வந்திருந்தார். அவர் விருது பெறுகிற அதே நிலையில் எனக்கும் விருது கொடுத்தார்கள். திருமதி வாணிஜியராம் அவர்கள், பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள், நானும் அவர்களோடு சேர்ந்து விருது பெறுகிற வாய்ப்பை பெற்றேன். என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற போதெல்லாம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களை பற்றி அதிகமாக சொல்லிக் கொண்டிருப்பார். இவருக்கு ஒரு சிறப்பு என்ன என்று கேட்டால், இத்தனை சாதனைகளோடு இவர் வாத்தியங்கள் வாசிப்பதில் வல்லவர். எப்படி வயலின் வாசிப்பாரோ, வயோலா என்கின்ற இசைக்கருவியையும் மிருதங்கத்தையும் வாசிக்கக்கூடிய வல்லமையுடையவர். இவ்வாறாக தன்னுடைய பேச்சில் அவர் சொல்லும்போது, நான் 6 வயதில் பாடத் தொடங்கினேன், இப்போது 86 வயது, நான் இன்னும் பாடிக்கொண்டிருக்கிறேன் 80 வருடங்களாக என்றவுடன் சபையில் எல்லோரும் எழுந்து நின்று கைதட்டினார்கள். அத்தகைய பெருமை மிகுந்த அவர் 1930ஆம் ஆண்டு பிறந்த அவர் 2016ஆம் ஆண்டு மறைகின்ற வரையிலே இசைக்காக சாதனைகளை செய்து கொண்டிருந்தார். இத்தகைய மேதை வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பது நமக்கு பெருமை. இசையுலகில் ஒரு மாமேதியாக திகழ்ந்தவர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள்தான். இத்தகைய பெருமை மிகுந்தவர்களை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.